ஒரு ஒரு டிஎஸ்பி, ஒரு மாவட்ட துணை கண்காணிப்பாளர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அவர் பல வருடம் அவர் சர்வீஸ், அந்த துறையிலே சர்வீஸு. அது மட்டும் இல்லை, காவல்துறையிலே பல துறைகள் சம்பந்தமாக அவர் வேலை பார்த்துருக்காரு. இப்போ கடைசியாக அவர் இப்போ இருந்தது கலால் துறையில் இருந்தாரா? கலால் துறை தானே அது, மதுவிலக்கு அந்த துறையில் இருந்தார். இதில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நம்ம விசாரித்து பார்க்கும்போது, நம்ம எல்லாருமே ஆழ்ந்து அதை சிந்திக்கும் போது பார்க்குறோம்னா, என்னுடைய இதுக்கு பார்வையில் என்ன படுது அப்படின்னா, இன்றைக்கு சாராய கடையில், அதாவது ஒயின் ஷாப்பில் இன்னைக்கு கள்ளத்தனமாக நிறையா சாராயம் விற்கிறாங்க. பிளாக்கில் சாராயம் விற்கிறாங்க. இது நிறைய இடத்துல நிரூபணம் ஆகிருக்கு, பிடிபட்டுருக்கு நிறையா பேர். அது மட்டும் கிடையாது, அந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார் பூராவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 10,000 பார் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3,000 பார் 3,500 பாருக்கு தான் அனுமதி. மீதி 7,000 பாருக்கு அனுமதியே கிடையாது. பூரா திமுக தான் நடத்துகிறான் இன்றைக்கி. அந்த அரசியல்வாதி அவங்க தான் நடத்துகிறாங்க அதை. அப்போ அதில் வருமானம் ஒரு நாள் ஒன்றுக்கு பல லட்சங்கள் வருது ஒவ்வொரு பாருக்கும். அப்போ இதெல்லாம் போகிற அவன் எல்லாம் கட்சிக்காரன் எல்லாமே கூட்டுக்கொள்ள அடிச்சிருக்கான். சட்டம் வதரம், அந்த வட்டம் சதுரம் மாவட்டம் எல்லாமே கூட்டுக்கொள்ள, எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் மேலே வரைக்கும் போகுது. அதை இவர் கொஞ்சம் ஒரு நேர்மையான அதிகாரி மாதிரி ஒன்று கண்டிச்சிருக்கிறாரு. இதுதான் காரணம், கள்ளச்சாராய விற்பனைக்கும் அடுத்தது போதைப் பொருள் விற்பனைக்கும் இவர் இடையூறாக இருந்திருக்காரு. இது ஒரு காரணம்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கி கேட்க போகும்போது. சரி, அப்படியே இருந்தாலும் கூட அந்த காரை பிடுங்கணுங்கிற என்ன அவசியம் போச்சு? அது யார் காரு? இல்லை யார் காருங்க? இல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வாங்கி கொடுத்தாரா? இல்லை அதுக்கு மேலே உள்ள டிஐஜி வாங்கி கொடுத்தாரா? அல்லது ஐஜி வாங்கி கொடுத்தாரா? அல்லது டிஜிபி வாங்கி கொடுத்தாரா? நீங்கள் யாரும் வாங்கி கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கணும், ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. எங்களுடைய மக்கள் வரிப்பணத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். காவல்துறைக்கு நாங்கள் கொடுத்துருக்க வாகனங்கள் ஒவ்வொன்றும் மக்களாகி எங்களுடைய வரிப்பணத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னமோ நீங்கள் கையிலேருந்து கொடுத்த மாதிரி பிடிங்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய அவதூறு தெரியுமா? ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா, டிஎஸ்பி நாச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3இல் 2 பகுதி ஒரு கண்காணிப்பாளர், 3இல் 1 பகுதி, ஒரு மாவட்டத்தையே 3இல் 1 பகுதி அவர் கண்காணிக்கக்கூடிய பகுதி. அந்த அந்த 3இல் 1 பகுதியை அவர் கண்காணிக்கக்கூடிய தகுதி இருக்கிறவருக்கு அந்த பணியை செய்துகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டதை நீங்கள் அந்த வாகனத்தை பிடிங்கிட்டு அவரை நடந்து போகிறதுக்கு தான் ஏளனமாக பண்ணிட்டு திரும்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஆளை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆளை கொலை செய்யறதுக்கு கூட அவரை இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதான் இந்த நிலையில இப்படி தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு நிலைமை இப்படி தான் இருக்குது. இது காவல்துறையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை காவல்துறைன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுட்டாங்க. இப்போ அந்த டிஎஸ்பிக்கு பொதுமக்கள் ஆதரவு நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட அந்த டிஎஸ்பிக்கு பொதுமக்களுடைய ஆதரவு நிறையா இருக்குது. ஏன்னா அவர் நேர்மையான அதிகாரி. இப்போ நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, நீங்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டுங்க வாரீங்க, உயர் அதிகாரியாக இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆள், தென் மாவட்டத்தை தெரிஞ்சவர் ஐஜி அருள்னு ஒரு ஆள் இருந்தார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை பண்ணார், இப்போ காவல்துறை எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் பண்ணாருன்னு கேளுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல அவங்களாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. எந்த காவல்துறையில் கீழ்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு தண்டனை கொடுத்ததே கிடையாது. ஒரு தவறு செய்தாலும் கூட அதை சுட்டி காட்டி அதை திருத்த செய்வார். அப்படிப்பட்ட ஒரு இது. எந்த அரசியல் தலையீடுகளே கிடையாது. ஐயா கக்கன் அவர்கள் தான் அன்றைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கக்கன் அவர்கள் தான் காவல்துறைக்கு அமைச்சராக இருந்தார். ஒரு நாள் கூட காவல்துறையில் தலையிட்டதே கிடையாது. அதிகாரிகள்ட்ட தலையிட கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி காவல்துறை வாகனத்தில் ஒரு நாள் கூட காங்கிரஸினுடைய அமைச்சர், அந்த காலத்தில் காமராஜர் இருந்தது, கக்கன்ஜியில் இருந்து அவங்களுக்கு கொடுத்த காரை தவிர வேற எதுவும் காவல்துறை வாகனத்தில் ஒரு நாள் கூட உபயோகப்படுத்தினது கிடையாது. இன்றைக்கு அப்படியே இருக்கு ஐயா. ஒரு இன்ஸ்பெக்டர் கார் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு, அவங்க சொந்த இதுக்கு பயன்படுத்துறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு டிஎஸ்பியுடைய காரு யாரெல்லாமோ பயன்படுத்துறாங்க, உறவினர்கள்லாம் பயன்படுத்துறாங்க, குடும்பம் பயன்படுத்துது. ஒரு எஸ்பியுடைய கார் அதே மாதிரி தான் பயன்படுத்துது. ஆனால் காமராஜருடைய காலத்தில் அப்படி கிடையாது, கக்கனுடைய காலத்தில் கிடையாது. அவங்க அரசு வாகனத்தை பயன்படுத்த மாட்டாங்க, வேற எது தனியார் இல்லை, அவங்களுக்கு கொடுத்த வாகனம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை நிர்வாகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சா? எங்கே இருக்குது? நான் பல காணொலி பேசியிருக்கேன். ஐயா, இந்த நாட்டை ஆளுகின்றது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி தான். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது ஐபிஎஸ் அதிகாரி தான். நீங்களே இந்த மாதிரி பண்ணாச்சுன்னா என்னையா நாடு? உங்களை நம்பி தானையா நாங்கள் 12 கோடி ஜனத்தொகை இருக்கிறோம். இன்னைக்கு தமிழர்கள் இன்னைக்கு எடுத்தால் உலக தமிழர்கள் 12 கோடி. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் மட்டுமே 10 கோடி பேர் இருக்கும். உங்களை நம்பி தனியா இருக்கும். அரசியல்வாதிகள் நம்பி நாங்கள் இல்லையா? அவர் இன்றைக்கு வருவார், இன்னைக்கு ஜெயிப்பாரு, எம்எல்ஏ வருவார், மந்திரி ஆவார், நாளைக்கு போயிடுவாரு.
நீங்கள் தானே 60 வயசு வரைக்கும் எங்களுக்காக நீங்கள் உழைக்கணும். அதனால் உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம். எந்த பெண் பிள்ளைகளாவது வெளியே போக முடியுதா? ஒரு சாதாரணமாக 8 வயசு 10 வயசு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு முடியல. அந்த தாய் வந்து தன்னுடைய இதயத்திலே நெருப்பை எள்ளி கொட்டி கொண்டிருக்கிறாங்க, நெருப்பை கொட்டி கொண்டு இருக்கலாம். பிள்ளை எப்போ வீடு வந்து சேரும் அப்படின்னு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் 8 வயசு 10 வயசு பிள்ளைகளை. அது மட்டும் கிடையாது, 50 வயசு 60 வயசு வயசானவங்களும் கூட பாலியல் பலாத்காரம். இப்படி ஒரு கொடுமை இந்த நாட்டிலேயே இருக்குமா பார்த்துட்டு இப்போ தானே இருக்குது, இந்த ஆட்சியில் தானே இருக்குது. இதெல்லாம் காவல்துறை எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கு? அதான் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது. அந்த டிஎஸ்பி மேல் நடவடிக்கை எடுத்தது வந்து அதை ரத்து செய்ய வேண்டும். மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் இதில் தலையிட வேண்டும், உடனடியாக தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.